இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா எக்ஸ்க்ளூசிவா ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால் ஜூலை மாதம். ஜூலை மாதம் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, நட்சத்திர ரீதியாக ஏதாவது நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகளுக்கு தொடர்ந்து நம்ம விடை கொடுத்துட்டே இருக்கோம். நீங்களும் ஆமாமான்னு போட்டு நிறைய உங்களுடைய ஆதரவை கொடுக்குறீங்க. உங்களுடைய பெருத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே, கம்பேக். இந்த தடவை எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்னு முதல்ல ஒரு கோச்சார சார்ட் பார்த்துட்டு வந்துட்டு அது எப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இம்பாக்ட் பண்ணுதுன்ற மாதிரி நம்ம டைரக்டா போயிடலாம். முதல்ல எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் சந்திரன் தன்னுடைய பயணத்தை தனுசு ராசியிலிருந்து அப்படியே ஆரம்பிக்கிறாரு. எப்பயும் போல சனி குருவோட வீட்டில் இருக்காரு. 11ஆம் வீடான கும்ப வீட்டில் ராகுவோடைய அமர்வு என்பது இருக்கு. இந்த பக்கம் கேது 5ஆம் இடத்துல இருக்காரு. மிஸ்டர் செவ்வாய் ரிஷப வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கடக வீட்டில் குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 பேருடைய அமைப்பும் அமைந்திருக்கிறது. அப்படிக்கா மேலே போனால் ஆணி மாதம் அப்படி என்ட்ரைடர் போன மாதம் 15ஆம் தேதி சூரியன் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்படியே கீழே வந்தால் சிம்ம வீட்டில் கேது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கோச்சாரம் ஆரம்பிக்கும் போது 1ஆம் தேதி இப்படி ஆரம்பிக்குது. ஆனால் எப்பயுமே என்ன பண்ணணும்னா இந்த கோச்சார பெயர்ச்சி தான் அந்தந்த மாதத்திற்கான ஒரு மனிதனுடைய வாழ்வியலை இயக்கி கொண்டிருக்கிறது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே 4ஆம் தேதி போதும் இந்த குருவோட கிரக யுத்தம் நடத்தி நான் போகிறேன் பாய் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்ரன் அப்படியே கீழே இறங்கி 5ஆம் வீடான சிம்ம வீட்டில் கேதுவோடு இணைந்து தன்னுடைய இருப்பை நிறுத்தி இந்த மாதம் ஃபுல்லாக எல்லாருக்கும் சில நல்லவைகளையும் சில எடுத்துக்காட்டுகளையும் சில பாடங்களையும் கொடுக்க போகிறார். கிளீன், சூப்பர். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் தேதி புதன் என்ன பண்ணுறாரு, எப்பயுமே ஒரு கிரகம் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கோம்ல, இந்த புதன் என்ன பண்ணுறாரு, வக்ரகதியில் பின்னோக்கி போய் தன்னுடைய வீடான மிதுன வீட்டில் போய் திரும்ப பிளேஸ் ஆக போகிறாரு. இல்லை நான் சூரியன்லாம் விட்டு வரமாட்டேன், நான் புத ஆதித்ய யோகத்தில் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அங்கே அப்படியே பின்னோக்கி வக்ரகதியில் போகிறாரு. பின்னோக்கி போதல் என்பது ஒரு மாதிரியான நல்லவையும் கொடுக்கும் சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனத்தையும் கொடுக்கும். சரி, பார்க்கும்போது பார்க்கலாம் எது நல்லது எது கவனம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ புதன் இப்போ பின்னோக்கி போகிறார். கிளியர். அதுக்கப்புறம் இது வரைக்கும் மிதுன வீட்டில் இருந்த மிஸ்டர் சூரியன் 16ஆம் தேதி நைட்டு 2:32 தன்னுடைய பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணி அதிகாலை 6 மணிக்கு மேலே 17ஆம் தேதி கடக ராசியில் அமரப்போகிறார். ஆடி மாத பிறப்பு ஆரம்பமாக போகிறது. ஓகே, அதாவது இதுவரைக்கும் இருந்ததை மாதிரி இப்போ தட்சிணான புண்ணிய காலத்தில் கிராஸ் ஆக போகுது. உத்தராயண காலம் தட்சிண காலம் 2 பிரிப்பாங்க. சூரியன் தன்னுடைய நகர்வை இது வரைக்கும் அப்படி இருந்தார். இனிமேல் சூரியனுடைய உச்ச வலுவோடு ஒவ்வொரு இதுலேயும் இறங்கி அவர் சில நல்லவையை கொடுக்க போகிறார். இந்த மாதிரியான தட்சாயண புண்ணிய காலம் தொடங்க காத்திருக்கிறது 15ஆம் தேதிக்கு மேலே. ஓகே, செவ்வாய் அங்கேயே தான் இருக்க போகிறார் சுக்கிரன் வீட்டில். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் நிகழ போகிறதில்ல. சனி அப்படியே இருக்க போகிறார். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இந்த ஜூலை மாதம் இனிதே பிறக்கிறது. சரி, வாங்க ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான கிரக அமைப்பு என்னென்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்க போகிறது, எப்படிலாம் இயங்க போகுதுன்னு பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசியில் அப்படி முதல் நட்சத்திரமாக அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, ஒரு மாதமாக ஆளக்கான எங்கே எஸ்கேப் போயிட்டீங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எப்படியே வரப்போகிற அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அல்டிமேட்டாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாமல், ஏன்னா கேது சுயசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அஸ்வினி அப்படின்னாலே கேதுவின் ஆதுமை பொருந்திய ஒரு நட்சத்திரம். அப்போ அந்த கோச்சாரத்தில் அந்த கேது தன்னுடைய சுயசாரமான இன்னொரு மகத்தில் இருக்கார். இதெல்லாம் 1, 5, 9 திரிகோணங்கள், இதெல்லாம் நாடி மெத்தடு. அந்த மெத்தடை எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி நட்சத்திரநாதன் நட்சத்திரத்தில் பயணப்படுதல் என்பது மிகச்சரியான ராஜயோகத்தை கொண்டு உங்களுக்கு கொடுக்கும். அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜயோகம் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. இன்னொன்று என்னன்னா, ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல அமர்றது மட்டும் இல்லை, 8ஆம் இடத்திற்கு பார்வை கொடுக்குறார். இந்த 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய இடம். அப்போ 2ஆம் இடத்துல உட்காந்து செவ்வாய் 8ஆம் இடமான தன்னோட வீட்டுக்கு இன்னொரு வீட்டுக்கு பார்வை கொடுக்குறாரு அப்படின்றது மிகச்சரியான ராஜயோகம். ஓகே, அதனால இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவு எல்லாம் வரும். அப்படிக்கே வந்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் சுக்கிரன் போய் 5ஆம் இடத்துல உட்கார போறாரு. எப்ப 4ஆம் தேதியே வந்துருவாரு. 5ஆம் இடம் தான் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, உங்களுக்கான மதிப்பு, மரியாதை, லாட்ரிசிட்டி யோகம், காதல், கவிதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல போய் 2ஆம் வீட்டு அதிபதி உட்கார்றாரு அப்படின்னா உங்களுக்கான மதிப்புக்கு ஏதாவது சொல்லணுமா? அதுவும் நட்சத்திரநாதனோடு சேர்ந்திருக்கிறார். நான் எப்பயுமே சொன்ன மாதிரி நட்சத்திரநாதனோடு ராசிநாதனோ, நட்சத்திரநாதனோடு 11ஆம் வீட்டு அதிபதியோ, நட்சத்திரநாதனோடு
2ஆம் வீட்டு அதிபதியும் அமர்றதை தாண்டி மிக சரியான ராஜயோகம் ஏதாவது இருக்கும்னா இல்லை. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை போயிட்டு அழக குருவும் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உச்ச குருவாக 4ஆம் இடத்தில் அமர்ந்து அவர் பார்வை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் 8, 10, 12 பார்க்குறாரு. இந்த பக்கம் ராசிநாதன் 8ஆம் இடத்தை பார்க்க போறாரு, இந்த பக்கம் குருவும் பார்க்குறாரு. அப்போ வேற என்ன வேணும்? 8ஆம் இடம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக போகுது. அப்போ இந்த 8ஆம் இடத்தை எடுத்தோன்னே எப்போ பார்த்தாலும் நெகட்டிவா வம்பு வழக்கு ஆக்சிடென்ட் கோர்ட் இல்லைங்க. 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். வாழ்க்கையில திடீர் நடக்கக்கூடிய விஷயங்கள் 8ஆம் இடம். ஒருத்த மேல இருந்து கீழே விழுறதும் சரி, கீழே இருந்து மேலே போறதும் சரி, அதுக்கு காரணம் 8ஆம் இடம். அப்ப நட்சத்திரம் அதனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது நிறைய மேட்சராசிக்காரங்க கீழே இருக்கிறவங்க அப்படி மேலே ஏறி உங்களை உலகம் அண்ணார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியை இந்த மாதம் பதிவு செய்யப்படும். நீங்க அதை முறையா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வெற்றி கொடி கட்டு தான். இல்லாட்டி கீழே உட்காந்து தேவையில்லாம கமெண்ட்ல போட்டே இருக்க வேண்டியதான். சிம்பிள். சுக்கரனுடைய பொசிஷனும் சூப்பரா இருக்கு. அப்படியே மகத்தை தாண்டி அப்படியே ஒவ்வொரு இடமா அவர் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படின்றது எப்பயுமே ஒன்று சொல்லித்தரேன். சுக்கரன் தான் பெண் தெய்வங்களுடைய அதிபதி. யாருக்கெல்லாம் குலதெய்வ தோஷம் இருக்குன்னா லக்னத்திலேயோ ராசியிலேயோ சுக்கரன் இருந்தா அந்த வீட்டு குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்கும்னு அடிச்சு சொல்லுவேன் நான். இதுதான் ரியாலிட்டி. நிறைய சூட்சமா இருக்கு. அப்ப இந்த தடவை பெண் தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், உலகத்திற்கான ஒரு விடியல் பிறக்க போகிறது. யாருக்கு? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அங்க உட்காந்து சுக்கரன் சமசப்தமா பார்ப்பாரு, அப்படியே ராகுவை வேற பார்ப்பாரு. ராகு சுக்கரன் சேர்க்க நான் சொல்லவா வேணும்? இருக்கிறதுலே பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியது சுக்கரன் ராகு காம்பினேஷன் தான். டெக்னிக்கலா இந்த தடவை பேசணும்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த அல்லல்கள் அனைத்தும் தீரப்போகிறது. அப்படி சொல்லி கில்லி மாதிரி அடிக்க போறீங்க. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. 5ஆம் இடமே செலிபிரிட்டி யோகம் தான். செலிபிரிட்டி யோகம் கிடைப்பதற்கான அத்துணை வாய்ப்புகளும் யாருக்கு உண்டு? அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா இந்த தடவை இதுவரைக்கும் இல்லாம இடம் மாற்றம். 3ஆம் வீட்டு அதிபதி வக்ரகதியில இருக்காரு. ஐயோ, எனக்கு தெரிஞ்சு புதனும் சனியும் வக்ரமான யாருக்கு நல்லதோ இல்லையோ மேஷராசிக்காரங்களுக்கு எஸ்பெஷலி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. ஏன்னா அவரும் போய் வக்ரமா இருக்காரு. அப்ப கெட்டவன் கெட்டு போகும்போது என்ன ஆகும்னா ராஜயோகம் தான் கிடைக்கும். நிறைய இது வரைக்கும் பண்ண முயற்சிகள் எல்லாம் அப்படியே நிற்கும். எனக்கு இப்போ எப்படி தெரியுமா இருக்கு? மேஷத்துக்குள்ள அதுவும் அஸ்வினிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாம இருக்கு. எல்லாம் தெரியுது, அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாமல் இருக்குது. எல்லாமே டக்குன்னு ஜூலை 2-3 தேதிக்கு அப்புறம் பணம் மழையில நனைய போறீங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ராசிநாதன் போய் 2ஆம் இடத்துல உட்காந்து 2ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்துல அமர்ந்து 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்திற்கு பார்வை செய்தல் அப்படின்றது ஹியூஜ் சர்க்கிள். சான்ஸே இல்லாத அமைப்பு. இது இவ்வளோ டீப்பா சொல்ல முடியுமான்னு தெரியல. அவ்வளோ டீப்பா நடக்க போது அஸ்வினியை பொறுத்த வரைக்கும். ஸோ பண வரவு காத்திருக்கிறது, பொருள் வரவு காத்திருக்கிறது, இடமாற்றம் கட்டாயமாக நிகழப் போகிறது. அது ஒன்றா நீங்கள் வீடை மாற்றுவீங்க, இல்லை ஆஃபீஸை மாற்றுவீங்க, இல்லை அட்லீஸ்ட் ஒரு ரூமையாவது மாற்றுவீங்க. நிறைய கொஞ்சம் சின்ன செலவுகளும் எட்டி பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறது. சனியை குரு பார்க்குறார். சுபத்துவமான செலவுகள் இந்த இடத்துல நீடிக்கும். நிறைய சுப விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. 12ஆம் இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களை இன்வெஸ்ட் பண்ணுற இடம் தான் 12 இடம். சும்மா என்ன செய்ய போகும்னே பட்டுப்படாதீங்க. உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் ஒரு இடத்துக்கு போக முடியும். உங்களை இன்வெஸ்ட் பண்ணாதான் நீங்கள் தூங்க முடியும். உங்களை இன்வெஸ்ட் பண்ணுற இடம், உங்களை கொடுக்கக்கூடிய இடம், அதனால தான் இறைவனை சந்திக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்போ இந்த மாதிரியான இன்ட்யூஷன் பவர் அஸ்வினிக்கு இந்த தடவை 15ஆம் தேதிக்கு அப்புறம் மிகச்சரியா இருக்கு. ஏன்னா ஆடி மாதம் ஆரம்பிச்சிடும். சூரியன் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தில் சஞ்சாரம் பண்ணுவார். 9 5 4ஆம் இடத்தில் 10ஆம் பார்வை. சான்ஸே இல்லை. செமையா இருக்கு. எனக்கு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சனால நான் சந்தோஷப்படுறேன். நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுங்க. அதனால் பணவரவில் இருந்த தலை நிவர்த்தியாக போகுது. ஹெல்த் வைஸ் இந்த பிரச்சனை சரியாக போகுது. செலிபிரிட்டி யோகம் கிடைக்க போகுது. நிறைய இடத்துல பெயர் புகழ் கிடைக்க போகுது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அல்லல்கள் இருந்து விடுதலை கிடப்போகுது. பெண் தெய்வத்தின் வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கான பெயர் புகழ் வரப்போகிறது. வீட்டில் முடிஞ்சா ஆடி மாதம் வரைக்கும் சுமங்கலி பெண்களுக்கு உங்களால் ஆனால் ஏதாவது ஒரு புடவையோ இல்லை மங்கள பொருட்களோ வாங்கி கொடுக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையில்லாமல் கேதுவால் வரக்கூடிய தீவினைகள் எல்லாம் மறந்து அப்படியே அது பாசிட்டிவாக மாறிடும். எப்பயுமே நான் சொன்ன மாதிரி பிளானட்டை இயக்க தெரிஞ்சவங்க நம்ம இப்படி பிளானட்டை இயக்கி பார்ப்போம், நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க? சூப்பராக படிப்பாங்க, ஸ்பீடாக படிப்பாங்க, செம்மையாக கம்யூனிகேஷன் இருக்கும். அதே மாதிரி 20 வயதுலேருந்து 40 வயது கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு திருமண யோகம் காத்திருக்கிறது. திருமணத்துக்கான பிராப்தம் கிடைக்கிறது. சுக்கிரனாலே கல்யாணம் ஆகாத நபருக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டு. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் உண்டு. எவ்வளோ விலை போனாலும் இந்த தடவை தங்கம் வாங்கி மகிழ்வீங்க. இல்லை தங்கத்தை கொடுத்துட்டு வேற புது தங்கம் மாற்றுவீங்க. இல்லை வெள்ளியை தங்கம் மூலம் பூசி எடுத்துக்கொள்வீங்க. ஏன்னா சுக்கிரன் ராகு பார்வையில் அப்போ இந்த மின்னோர ஐட்டம்லாம் வாங்கணும். கவரிங் ஐட்டம்லாம் கிஃப்ட் கிடைக்கும். கிடைச்சதுன்னா சொல்லுங்க. ஓகே, ஃபைன். 40 வயதை தாண்டி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடு நிவர்த்தியாகும்.
நல்ல மருத்துவம் கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன் வயிறு பிரச்சனை, கிட் பிரச்சனை. இப்ப சொல்ற ஆசன வாயிலில் கொஞ்சம் கவனமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்திற்கு நட்சத்திரநாதனுடைய பார்வையும் சரி, 8ஆம் இடத்துக்கு ராசிநாதனுடைய பார்வை. அதனால 8ஆம் இடமே கழிவுகள் போகக்கூடிய இடம். அதனால கொஞ்சம் ஆசன வாய் ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் பேருக்கு பைல்ஸ் வர மாதிரிக்கான இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கங்க. நிறைய தண்ணி குடிங்க. டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அஸ்வினிக்கு. நிறைய கண்ணு படும் இந்த தடவை. புதன் வக்ரமானாலே நிறைய அவங்கள பத்தி காசி பேசுவாங்க. ஜாலியா இருங்க, சந்தோஷப்படணும். நம்மளை பத்தி யாராவது காசி பேசுறாங்கன்னா நம்ம வளர்ந்துட்டோம்னு அர்த்தம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வளர்ந்துட்டீங்க, அதனால காசிப்பை வந்து எதிர்கொள்ளுங்க. அதுக்கு போய் சண்டைக்கு போகாதீங்க, எமோஷனலாக ஆகாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் எமோஷனலாக உங்களை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பரணியும் நடக்கும். அதனால இதை மட்டும் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணா போதும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரை இருந்த அல்லல்களில் இருந்து மிகச்சரியான விடுதலை கிடைப்பதற்கான மாதமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? நான் தான் சொல்லிட்டேன், அம்பிகை வழிபாடு ஆனந்தத்தை கொடுக்கும். எந்த ரூபத்துல அதாவது தலையில் பிரைசூடிய அம்பிகை வழிபாடு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். சுக்ரன் ராகு காம்பினேஷன், அதாவது துர்கை வழிபாடு துன்பங்களிலிருந்து நிவர்த்தி கொடுக்கும். ஓகே, இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இந்த தடவை எனக்கு தெரிந்து மான் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு உண்டு. இது வரைக்கும் சொல்லவே இல்லை. மான் பார்ப்பீங்களா? எஸ், மான் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய மான் பார்ப்பீங்க. ரொம்ப மருண்டுகிட்டே இருக்காதீங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, டக்கு டக்குன்னு போய் துள்ளி கூச்சி ஓடிட்டே இருங்க. நான் இருக்கேன் அவங்க கூட சொல்லக்கூடிய சமிக்கைகளாக. இந்த மான் பார்த்தல் என்ற நிகழ்வு அஸ்வினி நட்சத்திரக்காரர் கண்ணில் படும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவஸ்தைகளிலிருந்து, அழல்களிலிருந்து, தேவையில்லாத கெட்ட பெயரிலிருந்து விஸ்வரூப வெற்றி எடுக்கக்கூடிய நேரத்தை சரியா பயன்படுத்துவாங்க. சூப்பரா இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம்.